ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்கா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். அப்படி ஒர்க் ஆகியிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே வந்து ரொட்டேக்ட் ஆகும், மற்ற இடங்களில் வந்து ரொட்டேக்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி நம்ம மொத்தமாக சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போது ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் வந்துட்டு. ஓகே, இப்போ நான் ரொட்டேஷன் கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ரொட்டேஷன் கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இது வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் ஓப்பன் கேட்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இப்போ அந்த ஐக்கான் வந்து இதில் ஷோ ஆகுது பாருங்கள். 4 ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ரொட்டேட் பண்ணுற மாதிரி 4 ஸ்க்ரீன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் செலக்ட் ரேஷியோ டைரக்ஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப், ரிவர்ஸ் போர்ட்ரேட், ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப், அதுக்கப்புறம் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே போர்ட்ரேட் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் போர்ட்ரேட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். எந்த பக்கமும் திரும்பாது ஃபோனு. நீங்கள் எப்படி நேராக யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இருக்கும். நம்ம எந்த பக்கமும் திரும்ப முடியாத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோனு சாஞ்ச வாக்கில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்ச வாக்கிலே தான் இருக்கும். இது போல் நம்ம வந்து எந்த பக்கமும் திருப்ப முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக ரிவர்ஸ் போர்ட்ரேட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவர்ஸ் போர்ட்ரேட் அப்படின்னா உங்கள் ஃபோன் மெயின் மெனு வந்து நேராக தான் வச்சுருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ வந்து மாறிடும். உங்கள் மெயின் மெனுவே ஃபுல்லாகவே தலைகீழ வந்து தெரியும். அதுதான் ரிவர்ஸ் போர்ட்ரேட்டு. நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா தலைகீழ தான் தெரியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படி இருக்கு பாருங்கள். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஞ்ச வாக்கில் பார்த்தோம். அந்த சாஞ்ச வாக்கு ஆப்போசிட் வாக்கில் வந்து அது அப்படியே இருக்கும். ஓகே, இது போல் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு பக்கம் வந்து திரும்பாது, அதே பக்கம் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனாக ஹார்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹார்ட் 2 கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஹார்ட் 2 தான். இது வந்து நம்ம எந்த பக்கம் நம்ம மொபைலை திருப்புறமோ அந்த பக்கம் வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஈஸியாக. இதுவே நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஹார்ட் 2 கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து எந்த பக்கமும் திரும்பக்கூடாது, நான் அப்படியே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நம்ம மேலே சொன்ன மாதிரி கொடுத்துக்கோங்க. போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, ரிவர்ஸ் போர்ட்ரேட்டு, ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட்டோ எல்லா பக்கமும் திரும்பணும் அப்படின்னா ஆட்டோ கொடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆட்டோ கொடுத்து யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி எல்லா பக்கமும் திரும்பினே இருக்கேன். எனக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்படி ப்ரோ இது வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் இந்த ஆப்ஷன் வந்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.